என்னப்பா மட்டுமதே கிடையாதா? டீமை சேர்ந்து கொள்ளையடிக்கணும், ஒன்னா போகணும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏழை குடி லந்தம் கட்டிக்கிட்டு இருக்க. போடாங்கிட்டு வேணாம்டா. பாருங்க, நீங்கள் வாய்ஸ் எல்லாம் மாற்றி பற்றி பேசுறீங்க. எனக்கு தெரியாதுங்க. உப்புளி போயிட்டுல ஆக்க வைங்க, நான் போடுங்க வரேங்க. நீ வந்து டவுசர் திருட்டியா குட்டுறா? எழுந்திரு பீட்டர், எழுந்திரு. நார்னியாவை ஆள பிறந்த ராஜனே, எழுந்திரு. உனக்காக இந்த நார்னியா ராஜ்யம் காத்து கொண்டிருக்கிறது. விவேக் காமெடியில் பல் எடுத்துட்டு இந்த மூக்கு கடிப்பார் ஒருத்தர். அவருக்கு நான் பல படங்கள் பேசியிருக்கேன். அவருக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பல் இருக்காது. சார் எப்படி சார் இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு சார். என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சேமியா மணின்னு சொல்லிட்டு. அது உங்களை பார்க்கல, பேசல, பழகல. ஆனால் நீங்கள் படுத்து பயங்கரமாக இருக்கு சார். கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இவங்க நிறைய கேட்டுட்டாங்க, இன்னும் நிறைய கேட்கறதுக்கு எனக்கு தெரியல. அடுத்த படம் ஷூட்டிங் போகணும். வரேங்க, பாய்ங்க. பும்ப 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 பும்பா வாடா பும்பா, நீ நானும் உயிருக்கு உயிரான உயிர் நண்பன்றா. வாடா டே, வாடா 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 வாடா, எல்லாரும் வந்திருக்காங்கடா. பெஹன்வுட்ஸ்க்கு எல்லாரும் வந்திருக்காங்கடா. வாடா டே அப்படின்னு. டே டிமோன், என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னடா ஆச்சு? நீ என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பன்டா. டே பும்பா, அங்கே வாடா, சாப்பாடு இருக்கு, அங்கே போகலாம் வாடா. சரிடா, நீ கூப்பிட்டா நான் வரேன்டா. உலகத்தில் எல்லாமே தராசு மாதிரி தான் இயங்கிட்டு இருக்கு. ஏதாவது லாபம் வந்தால் கூடவே நஷ்டமாக வரும். ஆனால் இப்போதைக்கு எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சில பேர் நினைக்கிறாங்க. எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லாதங்கிறப்ப தான் பலம் வரும். அதனால் அவங்க பக்கத்தில் என்ன எழுப்பு இருக்குங்கிறத நாம் அவங்களுக்கு காட்டணும். இந்த மணியஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பானிஷு அப்படின்னு இதுக்கு நம்ம தமிழை அடாப்ட் பண்ணி அந்த மாடுலேஷனில் பேசுறது பெரிய விஷயம். உண்மையிலே சவாலான விஷயம். இந்த அப்படின்னு ஆமாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ இவருக்கு தப்பிச்சிருவார். ப்ரொஃபஸர் வந்து செட்டில்டா அதிர்வியும் முய்யாமையும் அவ்வளோதான் இருக்கும். இதுக்கு சொல்லிடலாம். இல்லை, பர்லினுக்கு சார் சொன்ன மாதிரி தான் ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸுக்கு மேலே கண்டினியூஸாக பேசுவார். ப்ரோ ஒன்ஸ் மோர் சொல்லுங்க ப்ரோ. சரி, ஓகே, நமக்கு கம்மா இருக்கும்ல இந்த லாங்குவேஜில் வந்து அந்த கம்மா இது ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். அது எங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சு அடுத்த வேர்டு எடுப்போம். இங்கே அப்படி இருக்காது. ஒரு கட 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 கடன்னு போயிட்டு இருக்கோம். ப்ரொஃபஸர் எப்படி இருக்கீங்க ப்ரொஃபஸர் அப்படின்னா நல்லா இருக்காது. என்ன ப்ரொஃபஸர், என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க? இந்த ரேஞ்சு கொடுத்துக்கும் போது அந்த ஃபேஸில் போய் உட்காரும். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அப்படி தான். பர்லின் ஏதாவது நிச்சயம் வாய்ப்பில்லை. மணியை ஸ்டூன்னு திரும்ப வந்தால் தான் அவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கண்டிப்பாக நம்ம எப்போவுமே எல்லா க்ளூஸையும் வெளியே விடுறதில்ல. ஏன்னா இப்போ ஹெல்சிங்கி அண்ட் ரியோ அங்கே இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டையும் கொஞ்சம் கேளுங்க. இல்லை, நான் டோக்கியோட்ட கேட்டு சொல்கிறேன். நான் நைரோபி கிட்ட கேட்டுட்டு என்னுடைய ஒப்பீனியனை சொல்கிறேன். அப்புறம் நான் ரக்கேலுக்கு கேட்டுட்டு. சார்ந்தோர் அனைவருக்கும் வணக்கங்கள். இனிமேல் நான் தான் இங்கே தலைவன் அப்படி இருக்கும் கமாண்டிங்க. அந்த உள்ள வந்து எல்லாரையும் கேப்சர் பண்ணி அந்த பிணைக்கைதிகள் ஆக்கும்போது, அதுக்கப்புறம் அந்த ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது, ஒரு கர்ப்பமான பொண்ணு இருப்பாங்க, அவங்ககிட்ட பேசுவோம், கமான் ரிலாக்ஸ், ஏன் அப்படி பார்த்துட்டு போடுறீங்க, இட்ஸ் ஓகே, கமான் ரிலாக்ஸ். ஸோ அவங்கள வந்து அந்த இது பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபெரோஷியஸாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அவர் சாக போகிற அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கணும். சொன்னா சேவியா மாட்டியா அது மாதிரி சொல்கிறப்போ ஒரு நீ ஏன் என்ன சொல்லியிருக்க, என்ன பொம்பளை பொறுக்கின்னு இருக்க, அதனால தான் ஒரு ஹோமோவையும் ஒரு பொண்ணையும் தனியாக அனுப்புகிறேன், நம்பி அனுப்புகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெரைட்டிஸ் இருக்கும்.